பர்ஃபெக்டான ஆப்பம் வேணுமா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்க கூடாது. 1/4 கப் உளுந்து சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. 6 மணி நேரமாவது ஊறணும். இப்ப அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு கல்லுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சுங்க. நல்லா கொதிச்சு கஞ்சி மாதிரி ஆனதும் மாவுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். 8 மணி நேரம் ஆயிருச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு இண்டாலிய வடச்சட்டியில ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிருக்கேன். தேவையான அளவு மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தா ஓரங்கள் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சென்டர் நல்லா சாஃப்டா இருக்கும்.